Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தமே எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸ்ல ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங்ஸ் எதை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா August 18 and previous day closing price வந்து 24,401 இருக்கு. நம்ம அட் மணி எடுத்துக்கணும். 24,400 கால் ஆப்ஷன் தென் 24,400 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். 24,400 கால் ஆப்ஷன் தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸ்ல ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் புட் ஆப்ஷன் தரணும். இங்க சி எடுத்துட்டு பி போட்டுக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. இப்போ ரோபோல ஃபிட் பண்ணலாம். டேட்டா ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். இப்போ லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் 40. தென் புட் ஆப்ஷனுக்கும் குவான்டிட்டி 40 ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000க்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. இதே நீங்கள் சென்செக்ஸ் பண்ண போறீங்கன்னா 2 லாட்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு 15,000 தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரு லாட்டுக்கு நம்ம 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து நம்ம 20,000 செட் பண்ணி வச்சிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம கோடிங் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நம்ம ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இஎம்ஏ அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் வீக் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்து தெரியும் உங்களுக்கு. சேம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 7 years யூஸ் பண்ணுறோம் ரெகுலராக. ஆல்மோஸ்ட் நம்ம ஓகே, ஸோ இப்போ 2019 யூஸ் பண்ணுறோம். இப்போ செல் என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். இனிஷியலாக நமக்கு 10,000 ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் டார்கெட் வரும் 7 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் 7 years. ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி அதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன்லேருந்து மந்த்லி ஆப்ஷன் மாற்றின அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம். ஆப்ஷன் பையிங் பண்ண முடியும், ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர் மார்க்கெட் பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 16,690 வந்திருக்கு. ஸோ இப்போ 19,810 வந்திருக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ நியர்பை டார்கெட் வந்து திரும்பவும் நமக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதே ரேஞ்சு ஸ்கொயர் ஆஃப் பண்ணால் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்கொயர் ஆஃப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். ஸோ இப்போ மார்க்கெட் டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ கால் ஆப்ஷனில் பார்த்தா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 22,850 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்டர் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 165, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 174. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22,850 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் வச்சு டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்தால் பஷூர். தேங்க்யூ.